ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நிறைய பேருக்கு இதே டவுட் தான். மைக்ரோ டாஸ்க் டீம் மெம்பர்ஸ் வந்து எப்படி வந்து போஸ்ட் போடணும் அப்படின்ட்டு தெரியாமலே இருக்கு. இப்போ பை மோட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பை மோட் ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறணும். இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் அந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறதே காம்ப்ளான் சூஸ் பண்ணிக்கிட்டு இதை அப்படி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த ப்ராடக்ட் நேமு, ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கு போய்க்கும். ஃபேஸ்புக் வந்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம போஸ்ட் போட போகிறோம். இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோம். அதுதான் இப்போ நம்ம வந்து கொடுத்துட்டு இதில் எல்லாமே கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ காம்ப்ளான் ப்ராடக்ட் வந்து நான் இமேஜ் வந்து எடுத்துக்க. இதில் வந்து கிராப் எதுவும் பண்ணக்கூடாது. கிராப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அகைன் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இதில் பப்ளிக் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறணும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு சூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. கண்டிப்பாக 20 போஸ்ட் வந்து இருக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி அமேசான் ஐமோட் இதில் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் டோட்டலாக பார்க்கும்போது கண்டிப்பாக 20க்கு மேலே இருக்கணும். 20க்கு மேலே இருக்கணும். 20க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு 17 போஸ்ட் இருக்கு, 3 தான் வேணும் அப்படின்னா 3 ப்ராடக்ட் ஏதாச்சும் நம்ம பை மோட்ல எடுத்து டோட்டலா நீங்க என்ன செய்யுங்க, 20 போஸ்ட் வந்து போட்டுருங்க. ஓகேவா? ஏன்னா டோட்டலா நமக்கு 20 இருக்கணும். நான் 10 தான் போட்டிருக்கேன் அப்படின்னா பேலன்ஸ் 10 வந்து நீங்க போடுங்க. ஓகேவா? அந்த இமேஜ் வந்து நான் மிஸ்டேக் விட்டுட்டேன். உங்களுக்கு பே அவுட் ஹிஸ்டரியில வந்து போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து எது டிடக்ட் ஆயிருக்கோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க பாருங்க. லிங்க் வந்து நமக்கு ஷோ ஆகல அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து என்னைக்கு அந்த போஸ்ட் வந்து போட்டிருக்கீங்களோ அந்த போஸ்ட்டை எடுத்து என்ன செய்யுங்க, எத்தனை தேதி நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு எந்த தேதியில் நீங்க போட்டிருக்கீங்களோ அதை என்ன செய்யுங்க, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு அந்த தேதியில் உள்ளதை நீங்க என்ன செய்யுங்க, எடிட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த இமேஜ்ல வந்து மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதுல கேலரி அப்படின்ட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதுல போயிட்டு நீங்க பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பப்ளிக்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் சே சம்திங் அபவுட் திஸ் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, காம்ப்ளான் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். காம்ப்ளான் ப்ராடக்ட். ஓகேவா? காம்ப்ளான் சாக்லேட் ஃப்ளேவர். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டோட இதை வந்து நம்ம எழுதிக்கணும். சே சம்திங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அதை நம்ம போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த பை மோட்ல கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸா பப்ளிக்கா அதையும் நம்ம சூஸ் பண்ணிட்டு போஸ்ட்டா இல்லைன்னா ஸ்டோரியா அதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ என்ன செய்யணும், போஸ்ட்டை வந்து நீங்கள் போட்டுருங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போடணும். இதே மாதிரி எத்தனை போஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் பெண்டிங்கில் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே போட்டுங்க. 20னா 20 போட்டுங்க, 15னா பேலன்ஸ் 5 போட்டுங்க.